பைரவ முத்திரை சிவனையும் பைரவி முத்திரை சக்தியையும் குறிக்கிறது. பைரவ பைரவி என்பது பயங்கரத்தை குறிக்கும் சொல்லே. பைரவா பொதுவாக சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாக அழைக்கப்படுகிறார். சிவனும் சக்தியும் உக்கிரங்களுக்கு அதிபதிகளே. பைரவ முத்திரை சிவனை குறிப்பதால் அது ஆண்மையை, வலிமையை, தைரியத்தை தருகிறது. பைரவி முத்திரை சக்தியை, அதாவது தேவியை குறிப்பதால் அது பெண்மை, மென்மை, பொறுத்து கொள்ளும் தன்மையை தருகிறது. முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். பைரவி முத்திரை எப்படி செய்வது? உள்ளங்கையை மேல் நோக்கியவாறு வலது கையை இடது கை மேல் வைப்பது பைரவ முத்திரை என்றும், கைகளை மாற்றி இடது கையை வலது கைக்கு மேல் வைப்பது பைரவி முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. பைரவி முத்திரைகளால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? இவ்விரு முத்திரைகளுமே ஒரே பலன்களைத்தான் தருகின்றன. கான்சியஸ்னஸ் எனப்படும் நமது விழிப்புணர்வு நிலையை மேம்படுத்துகிறது. இறைவனிடம் இறைஞ்சும் தன்மையை தருகிறது. தியானம் மற்றும் பிராணாயாமத்திற்கு ஏற்றது. சிவனின் ஆண்மையையும் சக்தி அல்லது தேவியின் மென்மையையும் நம்முள் பெருக செய்கிறது. மூளையின் இடப்பக்க வலப்பக்க செயல்திறன்களை சமன் செய்கிறது. எல்லா எதிர்வினைகளையும் சமநிலைக்கு கொண்டு வருகிறது. மைண்ட் பேலன்சிங் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் சமநிலையை தருகிறது. மன அழுத்தம், மனச்சோர்வு, மனப்பதட்டத்திலிருந்து விடுபட செய்து மன அமைதியை தருகிறது. தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச் சிறந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி, நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.